சரி, புதுசா லிஸ்ட் ஆன ஒரு ஸ்டாக்கோட விலை எப்படி கணக்கு பண்றாங்கன்னு HDB பைனான்சியல் சர்வீசஸா ஒரு உதாரணமா வச்சு பார்க்கலாம். முதல்ல HDB மாதிரி ஒரு கம்பெனி பப்ளிக்கு வரதுக்கு IPOன்னு ஒன்னே அறிவிப்பாங்க. அதாவது ஆரம்ப பொது பங்கல் வெளியீடு. HDBக்கு IPO விலை ஒரு ஷேருக்கு 700ல இருந்து 740 வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா இந்த விலையை எப்படி முடிவு பண்ணாங்க? இது பல விஷயங்களை பொறுத்து இருக்கு. அனலிஸ்டுகள் கம்பெனியோட புக் வேல்யூ, அவங்களோட வருமானம், வளர்ச்சி விகிதம் இதெல்லாம் பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு HDB யோட விலை அதோட புக் வேல்யூவை விட 3.5 மடங்கு அதிகமா இருந்துச்சு. அவங்களோட ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி கிட்டத்தட்ட 15% இருந்துச்சு. அப்புறம் அவங்களோட கடன் கொடுக்கிற அளவு வருஷத்துக்கு 23% வந்துச்சு. இதுக்கு மேல அவங்களோட தாய் நிறுவனம் பெரிய HDFC பேங்க். இது முதலீட்டாளர்களுக்கு ரொம்பவே நம்பிக்கையை கொடுத்துச்சு. IPO நடக்கும்போது முதலீட்டாளர்கள் இந்த விலை லிமிட்டுக்குள்ள ஷேர்களை வாங்க பிட் பண்ணுவாங்க. கடைசியா டிமாண்ட் அப்புறம் சப்ளை கிடைக்கும் அளவு ரெண்டோ எங்க ஒண்ணு சேருதோ அங்கதான் பைனல் விலை டாட்ஸ் ஆஷ்டின்னு HDBக்கு முடிவு பண்ணாங்க. இப்போதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. லிஸ்டிங் அன்னைக்கு ஸ்டாக்கோட ஓபனிங் விலை அப்போதைய டிமாண்ட் அப்புறம் சப்ளை பொறுத்து மாறும். நிறைய பேர் அதை வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா விலை ஏறிக்கிட்டே போகும். HDB யோட IPO ஸ்ட்ரிங் 0.7 மடங்கு அதிகமா சப்ஸ்கிரைப் ஆச்சு. அதாவது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இது ரொம்ப விரும்பி வாங்கினாங்க. ஆனா லிஸ்டிங் விலை எப்படி இருக்கும்? இங்கதான் கிரே மார்க்கெட் பிரீமியம் அதாவது GMP உள்ள வருது. இதை ஒரு அன்ஆபிஷியல் கணிப்புன்னு சொல்லலாம். HDBக்கு GMP கிட்டத்தட்ட 73 இருந்துச்சு. அப்போ அதை 100 இங்க ஹிஸ்யூ விலையோட சூட்டினா எதிர்பார்க்கப்படும் லிஸ்டிங் விலை சுமார் 800 வரும். இது ஒரு நல்ல 9 to 10% லாபம் ஆரம்பத்திலே. இப்படித்தான் HDB மாதிரி புதுசா லிஸ்ட் ஆன ஒரு ஸ்டாக்கோட விலை கணக்கு பண்ணி கணிக்கப்படுது. நல்லா இருக்குல்ல?